அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் போதெல்லாம் வானத்தை நோக்கியவாறு இந்த துவாவை ஓதித்தான் அவர்கள் வெளியே செல்வார்கள். இந்த துவாவை ஓதாமல் வெளியே செல்ல மாட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், நான் வழி தவறி போவதிலிருந்தும் அல்லது நான் வழி கெடுக்கப்படுவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் வழி சருகுவதில் இருந்தும் அல்லது வழி சருகச் செய்யப்படுவதில் இருந்தும் அல்லது நான் பிறர் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் அல்லது பிறர் என் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் அல்லது நான் பிறரிடம் அரியத்தனமாக நடப்பதில் இருந்தும் அல்லது என்னிடம் பிறர் அரியத்தனமாக நடப்பதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக இந்த துவா. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வெளியேறினாலும் துவாவை ஓதித்தான் வெளியே செல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே துவாவை நாம் ஓதுகின்ற பொழுது நாம் யாருக்கும் அநீதம் இழைத்து விட மாட்டோம், பிறரும் நமக்கு அநீதி இழைக்க மாட்டார்கள், நாம் ஒரு காலம் வழி தவறி விட மாட்டோம். இப்படி நிறைய நன்மைகள் அந்த துவாவின் மூலமாக நமக்கு இருக்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு நாம் கிளம்புகின்றோமோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை நாம் ஓதி வெளியே செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா இந்த துவாவை ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.